ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் பார்க்க போகிறோம். மொத்தம் 13 புரட்சிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்டோடு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மஞ்சள் புரட்சி. மஞ்சள் எல்லோ கலர்னால் எண்ணெய் வித்துக்கள், இந்த கடுகு சூரியகாந்திலாம் அந்த கலரில் இருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். நீல புரட்சினா கடல் என்ன கலரில் இருக்கும்? நீல கலரில் இருக்கும். அப்போ மீன்கள் எங்கே வாழும்? கடலில் தான் வாழும். அப்போ மீன்கள் புரட்சின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பழுப்பு புரட்சி. நம்மளோட தோல் செல்லவங்களுக்குலாம் பழுப்பு கலரில் இருக்கும். அப்புறம் கொக்கோ, அப்புறம் மரபு சாரா உற்பத்தி, இதெல்லாம் பழுப்பு புரட்சியில் வரும். அப்புறம் தங்க நூலிலைனா சணல். சணல் வந்து சணல் வந்து இப்போ விற்கிற ரேட்டு தங்க அளவில் ரேட் போயிட்டுருக்கு சணல். அப்போ சணல் உற்பத்தினா தங்க நூலிலை புரட்சி. பொன் புரட்சினா பழங்கள், தேன், தோட்டக்கலை, பழங்கள்லாம் இப்போ 1 கிலோ ஆப்பிளே 250 ரூபா 300 ரூபாங்க. அப்போ பொன் புரட்சி அப்படின்னா பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர்கள், இது எல்லாமே பொன் அளவில் ரேட், தங்க நகை அளவில் ரேட் போயிட்டுருக்கு. சாம்பல் புரட்சினா உரங்கள். வயலுக்கெலாம் இந்த உரத்தை எரித்து இந்த கிராமப்புறத்துலலாம் சாம்பல் போடுவாங்க வயலுக்கு. அப்போ சாம்பல்னாலே உரங்கள்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இளஞ்சிவப்பு புரட்சினா வெங்காயம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டோம்னா அது மருந்து பொருள். இந்த டானிக்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சளி மருந்து கொடுக்குறதுலாம் இளஞ்சிவப்பு கலரில் இருக்கும். அப்புறம் இறால், இது எல்லாமே இறால் இளஞ்சிவப்புன்னு நம்ம வச்சுக்கிடுவோம். அப்புறம் பசுமை புரட்சினா பசுமைனா வேளாண்மைனாலே பசுமையாக இருக்கும். அப்போ வேளாண்மை புரட்சினா பசுமை புரட்சி. வேளாண்மை உற்பத்தினா பசுமை புரட்சி. பசுமை புரட்சி எப்போ வந்துன்னா 1967 MS சுவாமிநாதன் கொண்டு வந்திருப்பார். அவர் தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. அப்புறம் வெள்ளி புரட்சினா முட்டை கோழி. முட்டை விடுத அந்த கோழி எப்படி இருக்கும்? வெள்ளை கலரில் செல்ல பிராய்லர் கோழி இருக்கும். அந்த முட்டையும் அந்த வெள்ளி கலரில் தான் இருக்கும், அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் வெள்ளி இலை புரட்சினா எதுனா பருத்தி அப்படி இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். அப்போ வெள்ளி இலை புரட்சி, அதாவது நாராக இருக்கும்ல பருத்தி. அப்போ வெள்ளி இலை புரட்சி. சிவப்பு புரட்சினா இறைச்சி, தக்காளி. நம்ம ஷார்ட்கட் வைக்க தேவையில்ல, ரெண்டுமே ரெட் கலரில் தான் இருக்கும். அப்போ இறைச்சி ப்ளஸ் தக்காளி, இது ரெண்டு என்ன? சிவப்பு புரட்சி. வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு எப்படி இருக்கும்? ரவுண்டாக தான் இருக்கும். அப்போ வட்ட புரட்சி. அடுத்து பார்க்க போகிறது லாஸ்ட்டு வெண்ணெய் புரட்சி. பால் வந்து கிளாஸில் ஊற்றி வச்சு பாருங்கள், அது வந்து வெண்மையாக தான் இருக்கும். இப்போ வெண்ணெய் புரட்சினா பால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டுருக்கோம். ஷார்ட்கட் வீடியோ, நம்பர்ஸ், ஷார்ட்கட் இதெல்லாம் நான் போடுவேன்.